ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் தமிழா பிளாக். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி என்ன டாப்பிக் பற்றி பார்க்க போகிறேன்னா, நீ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க சலார் இந்த மூவியோட ரிவ்யூ தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சலார் இந்த மூவி மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் உருவாகிருக்கு, ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆகிருக்கு கைஸ். அப்படிங்கிறப்ப இந்த மூவிக்கு உண்டான எந்த அளவுக்கு ஹைப் இருக்குன்னா, இந்த KGF 1-2 டேரக்டரான பிரசாந்த் நீல் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிக்கிறார். அப்படிங்கிறப்ப இந்த படத்தோட எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருந்தது. எனக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, படம் நல்லா இருக்குது. ஓகே, KGF Chapter 2 படத்தில் என்னென்ன சீக்வன்ஸ்லாம் வரும்போது அதே மாதிரியே இதில் கொண்டு வந்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது கைஸ். எனக்கு ஒரு KGF படம் பார்க்குற ஃபீல் தான் கொடுத்தது. இன்னொன்று, இந்த படத்தில் பிரபாஸும் பிருத்திவிராஜும் நடிச்சிருக்காங்க. அவங்களோட ரோல் என்னென்னா, எனக்கு பிரபாஸோட ஒரு ரோலு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு இப்போ DC மூவிலாம் பார்த்துருக்கோம், ஹாலிவுட் DC மூவிலாம். அதெல்லாம் எப்படி இருக்குன்னா, சூப்பர்மேன் வராரு, நான் நல்லா ஃபைட் பண்ணுவார், எல்லாத்தையும் காப்பாற்றுவார். அவர் வந்தாவே எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாருன்னு எல்லோரும் எந்த அளவுக்கு ஹைப் பார்த்துருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் ஃபைட்டிங் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நிறையாவே இருக்குது கைஸ். எங்கேயுமே போர் அடிக்காது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இந்த படம் போர் அடிக்காமல் ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும். பட் ஆனால் லாஜிக் படி பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் வர ஃபைட்டு எதுவுமே நம்மளை பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை. எப்படின்னா, பார்க்கக்கூடிய அளவுக்குன்னா நான் தப்பாக சொல்லுவேன். இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ படம் ஒரு படமாக பார்த்திங்கன்னா இந்த படம் பக்காவாக ஓகே. ஒரு இல்லை இந்த படத்தில் எப்படா இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறாங்க, எப்படா இந்த மாதிரி இப்படிலாம் அடிக்கிறாங்க பறக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எந்த படமே பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த படத்தை ஒரு படமாக பாருங்கள். அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குது. இன்றைக்கி போய் தேட்டரில் காலங்காலத்திலே ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்துட்டேன் கைஸ். அதனால் ரிவ்யூ போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பார்க்கணுங்கிற ஹைப் எப்போ எதனால் வந்துச்சுன்னா, நம்ம KGF சாப்டர் படம் இருக்குது பார்த்திங்கன்னா, KGF Chapter 2-1 இருக்குது பார்த்திங்கன்னா, அதோட ஹைப் வச்சு தான் இந்த சலாருக்கும் எல்லோரும் போகிறாங்க கைஸ். அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு தேட்டர் ரெஸ்பான்ஸ் பக்கா ஓகே. எல்லோரும் கத்திக்கிட்டு ஊ அப்படிங்கிற மாதிரி படம் ஓகே. பட் அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம மாதிரி பசங்க, சின்ன பசங்க, பெரியவங்களுக்கு எல்லாம் ஓகே. ஆனால் நார்மல் ஆடியன்ஸ்லாம் இந்த படத்தை ரசித்து பார்ப்பாங்கன்னா கொஞ்சம் சொல்ல முடியாத படமாக தான் இருக்குது கைஸ். ஏன்னா அப்படி ரசித்து பார்க்குற அளவுக்கு எப்படி சொல்கிறது, ஆடியன்ஸு பொதுவாக 3 வகையாக இருக்குது கைஸ். குழந்தைங்கன்னா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சிரிப்பு காட்டி ஃபைட் பண்ணி ஜாலியாக இருக்கலாம். அதேமாதிரி ஒரு காலேஜ் பசங்கன்னா அதே மாதிரி தான், ஃபைட்டு ஆடினாவே டான்ஸ் ஆடினாவே போகிறது பக்காவாக இருக்கும். ஆனால் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்னு வரும்போது கதை பக்காவாக இருக்கணும், சென்டிமெண்ட் நிறைய இருக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த படத்தில் எனக்கு KGF படத்தை வந்த சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு சீன் இருக்குதுன்னு நினச்சேன். ஒரு சென்டிமெண்ட்டுனாச்சும் அப்படி இருக்குன்னு நினச்சேன். பட் சாரி, இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த சீனுமே கனெக்ட் ஆகலை கைஸ். அதுதான் ரியாலிட்டி. எனக்கு அந்த மாதிரி எந்த சீனுமே இந்த படத்தில் கனெக்ட் ஆகலை. ப்ளஸ் அந்த மாதிரி சீனே இல்லை. ஃபஸ்ட்டு KGF படத்தில் எப்படி அம்மா சென்டிமெண்ட், அந்த அம்மாவோட பாட்டு கேட்டாவே எனக்குலாம் நிறைய டைம் நானே அழுதுருக்கேன் கைஸ். ஓப்பனாக சொல்கிறேன், நானே அழுதுருக்கேன். அப்படிங்கிறப்ப இந்த சலார் படத்தை அப்படி ஒரு சீனே கிடையாதுங்க கைஸ். இன்னொன்று, இந்த படத்தை அதுக்குன்னு இந்த படம் மொக்க படம்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த படம் பக்காவாக இருக்குது, ஓகே, நல்லா இருக்குது. பட் ஆனால் என்ன, அந்த KGF படத்தை எடுத்தது, அதோட சீக்வன்ஸு, அதோட டேரக்டர், அதோட மியூசிக் டேரக்டர் எல்லாமே இருக்கும்போது அதே படம் பார்க்குற ஃபீல் தான் கொடுக்குது. ஆனால் என்னை கேட்டோம்னா KGF 1-2 அளவுக்குலாம் வரலங்க கைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட மைண்ட் தாட்டு, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க எனக்கு தெரியாது கைஸ். என்னோட மைண்ட் தாட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். KGF 1-2 அளவுக்குலாம் வரல கைஸ். அதில் எந்த மாதிரி காட்டியிருப்பாங்க, எந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது, ஒவ்வொரு டைலாக் அப்படி டைலாக் டெலிவரியில் வேலை ஆகும். இதுலேயும் டைலாக் வருது கைஸ். பட் ஆனால் KGF அளவுக்கு இல்லை. அதான் ஓப்பனாக சொல்லுவேன். பிருத்திவிராஜும் பிரபாஸும் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாட்டுக்காக இப்போ எப்படின்னா, இந்தியா இருக்குன்னா, நம்ம இந்தியாவை வெள்ளைக்காரெலாம் நம்மளை ஆண்டாங்க பார்த்தியா. அப்போயே ஒரு ஊர் இருந்தது, கசந்தாரா என்னமோ ஊர் இருந்தது. அந்த ஊர் பேர் சரியாக ஞாபகம் இல்லை கைஸ். அந்த ஊருன்னா யாருமே உள்ளேயும் போக முடியாது, வெளியே வர முடியாது. அந்த மாதிரி ப்ராப்பராக ப்ரொடக்ஷன்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு உள்ளே வெளியே போக. அதாவது எப்போனா வெள்ளைக்காரன் நம்ம இந்தியாவை ஆண்டுட்டு இருக்கும்போது அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் அவங்க போனதுக்கப்புறமா அதே மாதிரி தான் இருந்தது. இந்தியாவுக்குள்ளேயே ஒரு நாடு இருக்குன்னா அது கசந்தாரா தான் என்னமோ பேர் வரும். சாரி கைஸ், அந்த மாதிரி பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. கசந்தாராங்கிற ஒரு பேர் வரும் அந்த ஊரோட. அந்த ஊருக்குள்ளே யாரும் வர முடியும், போக முடியும். அப்படியே ஒரு ஊரை எப்படி அந்த ஊரில் இருக்கிற ராஜாவோட பையன் தான் பிருத்திவிராஜுக்கும் ப்ளஸ் பிரபாஸ்க்கு என்ன மாதிரி நட்பு இருக்குது, எப்படி ஆட்சி கைப்பற்றுறாங்க, அதான் கதை.
இதுதான் மெயின் கதை. பட் ஆனால் அதுக்கு மேலே சொல்ல விரும்பல கைஸ், ஏன்னா சொன்னா படம் வேஸ்ட்டாக. நீங்கள் போய் பாருங்கள் படம். அதாவது நார்மலான ஒரு ஆடியன்ஸுக்கு பக்கா ஓகே கைஸ், படம் தப்பு சொல்லலை, படம்லாம் வேறு லெவலாக இருக்குது, மாஸ் தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக லாஜிக் மிஸ்டேக் இதெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த படம் ஒருத்தலேருந்து தான் நான் சொல்லுவேன் கைஸ். ஓப்பனாக நீ சொல்கிற எப்படா படம் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு வேறு லெவல் படம் பக்கா மாஸ். பட் ஆனால் கேஜிஎஃப் அழகு இல்லைன்னு நான் சொல்லுவேன். பிரபாஸ் ஆக்டிங்னா சும்மா எனக்கு எப்படி சொல்கிறது, எல்லா படத்துலையும் பண்ணுற மாதிரி தான் ஆக்டிங் பண்ணிக்காது. அதே மாதிரி ஸ்ருதிஹாசன் வாய்ஸ் ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் பார்த்தீங்கன்னா நார்மலாக பூஜை படம் வர்றது, அப்புறம் இந்த மாதிரி படம் சிங்கம் 3 வரும்ல அந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால வாய்ஸ் ஓவர் எனக்கு ஸ்ருதிஹாசன் செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. இதெல்லாம் சலார் படத்தில் வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கான், அதில் வேறு வாய்ஸ்னாச்சும் கொடுத்துருக்கான். இந்த வாய்ஸ் செட் ஆகாத மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஃபைட்ஸு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வேறு லெவலுக்கு. அதாவது நீங்கள் போய் உட்காந்துன்னா போர் அடிக்காத அளவுக்கு வேறு லெவல் சீன்ஸ்லாம் இருக்குது. அதான் வேணும் படத்துக்கு. அதை வச்சு தான் இப்போ கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும், அதுக்கு எந்த மாற்று கருத்தே இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்குது. பிரசாந்த் நீல் சார்லாம் முதல் 1000 கோடி தொட்ட படம்லாம் கொடுத்தாரு கேஜிஎஃப்னு ஒரு படம். அப்படிங்கிறப்ப இந்த படத்துக்கு அதை விட பயங்கர எதிர்பார்ப்புலாம் இருந்திருக்கும். இப்போயும் எதிர்பார்ப்பு இருக்குது. பட் ஆனால் கேஜிஎஃப் அளவுக்கு வசூல் பண்ணுமாங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறி தான் கைஸ். ஏன்னா கேஜிஎஃப்னால் இப்போ கேஜிஎஃப்னு சொன்னாவே போதும், யார் தெரியாத ஆளே கிடையாது கேஜிஎஃப் படம்னாவே. இப்போ போய் சின்ன பசங்கிட்ட தம்பி கேஜிஎஃப்னா என்ன தெரியுமாப்பா தம்பின்னு கேட்டவ கேஜிஎஃப். ஆனால் அதாவது இந்த மாதிரி படம்னா எந்த மாதிரிலாம் நடிச்சிருக்காங்க, எப்படிலாம் படம் எடுத்துருக்காங்க இப்போ கொண்டு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கேஜிஎஃப் அளவுக்கு எதிர்பார்த்து போனீங்கன்னா அதுக்கு ஏமாற்றம் தான் கைஸ். ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.